தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய யூரியாவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இக்கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில உரப்பற்றாக்குறை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய உரங்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார். பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் காரி பருவத்தில் நெற்பயிர் முழுவீச்சில் பயிரிடப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய நிலவரப்படி கடந்த ஆண்டை விட 10% அதிகமாக ஹெக்டேர் நெல் பயிர் நேரடியாக பயிரிடப்பட்டிருப்பாகவும் அதனால் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை நிலவுவதாகவும் மாநிலத்தில் பெய்து வரும் பரவலான மழை மற்றும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் போதுமான அளவில் உள்ளதன் காரணமாக விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓபி மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை உற்பத்தியாளர்களால் இந்திய அரசின் வழங்கல் திட்டத்தின்படி 2025 ஏப்ரல் முதல் 2025 ஆகஸ்ட் வரை வழங்கவில்லை என்றும் மொத்த ஒதுக்கீட்டுல 57 விழுக்காடு அளவிற்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் தற்போதைய காரி மற்றும் எதிர்வர ராபி பருவத்திற்கு உரப்பற்றாக்குறை தவிர்த்தல் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியா, 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,422 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கிட தேவையான அறிவுரைகளை ரசாயன மற்றும் உர அமைச்சகத்திற்கு வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தி முதலமைச்சர் கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றி கோகுல், விவரங்களுக்கு.